ஹalleluya ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கடந்த ஸ்தோத்திரம். 2 மாதங்களா கர்த்தர் நம்மை பாதுகாத்து, 2 மாதங்களா கர்த்தர் நம்மை போஷித்து, 2 மாதங்களாய் நமக்கு இந்த பலனை சொத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணி இந்த 3வது மாதத்தின் முதல் நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னேரே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களப்பா. இந்த கால வேலையை நோக்கி கூப்பிடுகிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஆண்டவரே சொன்னீங்களே, ஆண்டவரே சொல்கிறோம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பார், அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை பிடிப்பொழுது கர்த்தர் ஒரு கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவர் அறியாத காலமான பெரிய காரியத்தை செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya இயேசுவே. அதிகாலை எழும்பணும் அப்பா, உம்மை துதிக்கணும். அழுகின்ற மாந்தரிக்கா அழுது அழுது ஜெபிக்கணும். அதிகாலை எழும்பணும் அப்பா, உம்மை துதிக்கணும். அழுகின்ற மாந்தரிக்கா அழுது அழுது ஜெபிக்கணும். இயேசப்பா உமது அன்பை அகிலமெங்கு சொல்லணும். இயேசப்பா உமது அன்பை அகிலமெங்கு சொல்லணும். உம்மோடு இருக்கணும் இயேசு ராஜா, உம்மையே துதிக்கணும் இயேசு ராஜா. உம்மோடு இருக்கணும் இயேசு ராஜா, உம்மையே துதிக்கணும் இயேசு ராஜா. உம்மை போல் வாழணும் இயேசு ராஜா, உமக்காய் வாழணும் இயேசு ராஜா. உம்மோடு இருக்கணும் இயேசு ராஜா. பாரெல்லாவும் போய் பாடி பாடி சொல்லணும், பரிசுத்த வாழ்க்கையில் நாளோடு வாழணும். பாரெல்லாவும் போய் பாடி பாடி சொல்லணும், பரிசுத்த வாழ்க்கையில் நாளோடு வாழணும். பரமறை உந்தனைக்காய் பாடுகளை சகிக்கணும், பரமறை உந்தனைக்காய் பாடுகளை சகிக்கணும். உம்மோடு இருக்கணும் இயேசு ராஜா, உம்மையே துதிக்கணும் இயேசு ராஜா. உம்மை போல் வாழணும் இயேசு ராஜா, உமக்காய் வாழணும் இயேசு ராஜா. உம்மோடு இருக்கணும் இயேசு ராஜா. அப்பா, இந்த கால வேளையில உம்மோடு இருக்கணும், உங்க சௌகரியத்தை நித்தமும் தேவை. மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சியான 3வது மாதத்தின் முதல் நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஒரு பாடலை பாடுவது நாமத்தை உத்தரமாக நம்மை கர்த்தரை வெளிச்சமாக கர்த்தரை வெளிச்சமாக துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்னோடு சேர்ந்தால் நாமத்தை பயன்படுத்தலாம். Hallelujah. Ella
விலகியது நீ நல்ல சுகமே நீ நல்ல பலவே விலகியது. ஹல்லேலூயா. நம்மை வாழ்வில் சுகமாகவும் வெளிச்சமாகவும் இருளில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன் நம்மை சிங்காசனத்தில் மேல் அமரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு பாதையும் பாடிதவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவன் என்னோடு கூட சேர்ந்து ஒரு நாமத்தை மேம்படுத்தலாம். அவன் பாடத்தில் நான் கூட பாடலாங்க. நான் பாட என்னோடு கூட சேர்ந்து பின்னாடி பாடி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். It's
எல்லாவற்றையும் செய்கிறவரே, அநேக நாமங்கள் உண்டு. யெகோவா ஈரே என்ற ஒரு நாமம் உண்டு. யெகோவா நிசி என்ற ஒரு நாமம் உண்டு. யெகோவா ரப்பா என்ற ஒரு நாமம் உண்டு. யெகோவா எல்சடா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவை தருகிறவராய் இருக்கிறவரே, நல்ல தேவனை நோக்கி பார்க்கலாம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளை முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வ முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை வாழ வைக்கிற நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்துகிற நாமம், எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
எல்லா கனமான
செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று இந்த 3வது மாதத்தினுடைய மாத்திரத்தை வசனத்தை மாத்திரம் வாசித்து ஒரு சில காரியத்தை நம் தியானித்து, இந்த வார்த்தையெல்லாம் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போறபடினால இதில் உள்ள சாரா சம்சங்கள் என்ன, இதில் உள்ள காரியங்கள் என்ன என்பதை குறித்து மேலோட்டமாய் ஒரு சில காரியத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம், லைட் போடு, 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது அத போடு. மீகா எழுதின 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முற்பகுதி மாத்திரம் வாசிக்கலாம். 2-3 வரிகள் மாத்திரம் வாசிப்போம். மீகா எழுதின 2ஆம் அதிகாரம் 12. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். அல்லேலூயா. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரும் நிச்சயமாய் கூட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நம்மை நிச்சயமாய் சேர்க்கிறவராய் இருக்கிறபடினாலே எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் நம்மை கூட்ட வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்பதை குறித்து, ஆண்டவரே நான் இதிலே கூட்டப்பட வேண்டும், நான் இதிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மேல கையை வச்சு நான் மாம்சத்தில் இருப்பேன் என்று சொன்னால், யாக்கோபு மாம்சம், இஸ்ரவேல் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிற ஆண்டவரே, நான் யாக்கோபு ஜனங்களாய் இருந்தா இந்த வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன காரியத்தை நான் கூட்டணும், எவைகள் எல்லாம் நான் குறைக்கணும் என்பதை குறித்து சொல்லுங்கப்பான்னு சொல்லி இஸ்ரவேலை நான் சேர்ப்பேன் என்று சொன்னாரே. நம்மை சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை சேர்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நல்ல தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ சபைக்கோ குடும்பத்திற்கோ இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதோடு பேசும் எல்லா கனமகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இங்க மாம்சமும் ஆவியும் போராடுகிறது. இந்த மீகா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய திட்டமும் தேவனுடைய திட்டமும், மனுஷனுடைய திட்டமானது என்ன செய்யணும்னு சொன்னா, தன் மாம்சத்துக்குரிய காரியங்களையே யோசித்து 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 அதை செய்யப்பெறாமல் போகிறபடினாலே சோர்வடைகிறவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். நம்முடைய ஆத்துமாக்கள் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்வது தேவ சித்தம். நாம் சுகமா இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், சொந்த நீதியோடு நடக்கணும் என்பது தேவ திட்டமாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய திட்டத்தை பாருங்க, அவன் அக்கிரமத்தை யோசித்து தன் படுக்கையின் மேல் பொல்லாப்பு எத்தனம் பண்ணி தங்கள் கைகளின் வல்லமை இருக்கிறபடினாலே விடிகாலம் ஆகிற போது நடப்பிப்பேர் என்று சொல்றான். தன் படுக்கையின் மேலே படுத்துக் கொண்டு ஜனங்களுக்கு சில அக்கிரமமான காரியத்தை செய்ய வேண்டும், ஜனங்களை பாழாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை தன் அக்கிரமத்தை யோசித்து தன் படுக்கையின் மேல் கிடக்கிறான், படுத்துக் கொண்டிருக்கிறான். அது மனுஷனுடைய திட்டம். எப்ப பார்த்தாலும் மனுஷன் நன்மையான காரியத்தை நினைக்கவே மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சொந்தம் நல்லா நினைப்பான். ஆனா பிற நலம் கூட மக்களா இராதபடி சுயநலம் உள்ள மக்களா இருக்கிறான்னு சொல்லி இந்த மீகா சொல்ற 2வது காரியம் சொல்ல பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். 3வது விடுதலையில் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். மாம்சமே நீ மண்ணோடு மண்ணாய் போகணும், ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நேற்றோடு நானும் துணைவியார் சில காரியத்தை பேசிக் கொண்டிருந்தோம்.
யோவான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப மாம்சத்துல யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஒரு மனுஷன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல யோவான் சுவிசேஷம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இன்னைக்கு மாம்சத்தினுடைய காரியத்தை நினைத்து சாதிக்கலாம் என்று நினைத்து பார்க்கிறாங்க. அத மாம்சம் ஒன்றும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். ஆவி மனிதனை தான் கர்த்தர் உயிர்ப்பித்து நம்மை மறுரூபம் மாற்றுகிறவராய் காணப்படுகிறபடினாலே தேவனுடைய திட்டத்தை, மனுஷனுடைய திட்டம் வந்து அக்கிரமத்தை யோசிக்கிறான். தேவனுடைய திட்டம் ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாக தீமையை வரவிக்க நினைக்கிறவருடைய காரியத்தை அதமாக்குவேன் என்று தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய திட்டம் அக்கிரமத்தை யோசித்து யோசித்து எப்படியாக அழித்துடலாம். மாம்சத்தின் கிரிகள், மாம்சமாகி யாக்கோப்பு எதையாக சாதித்துட நினைச்சு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போய் 10 முறை ஏமாற்றப்பட்டான். ஒரு முறை அவன் ஏமாற்றினான். ஆனா 10 முறை ஏமாற்றப்பட்டு நம் மாம்சத்தின் கிரிகளாகிய மக்கள் சுதறடிக்கப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாய் காணப்பட்டாங்க. என்னைக்கு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினானோ அவனுக்காய் தேவன் நியமித்திருக்கிற கானான் தேசத்திலே மீதியாக இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறது. மாத்திரமா பாருங்கள், இந்த மீகா 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. மீகா 7:4 நொண்டியானவர்களை நீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர் பேர் கர்த்தர் சீயோனின் பர்வதத்திலே இது முதல் இன்றென்றைக்கும் ராஜாவா இருப்பான். நொண்டி நடக்க முடியாதவன், எந்த காரியத்தை செய்ய முடியாத மீதியாயிருக்கிற ஜனமாகிய தூரத்தில் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாக்குகிற கர்த்தராய் இருக்கிறவன் பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறான். இந்த மீகால சொல்றாரு, அந்த மனுஷன் மாம்சத்துக்குரிய மனுஷரை பார்த்து சொல்றாரு, யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரும் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியான் நிச்சயமாய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நம்மை பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திலே நிச்சயமா நம்மை சேர்க்க போகிறார், நம்மை கூட்டு போகிறார், நம்மை சீர்படுத்த போறார், நம்மை சிறப்படுத்த போறார், நம்மை பலப்படுத்த போறபடினாலே அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி அது மாத்திரம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீகா 5:7 பாருங்க. 5வது 7வது யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும், யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தரால் வருகிற பனியை போலவும், மனுஷனிடத்தில் காத்திராமலும் மனுஷனிடத்தில் காத்திராமலும், மனுபுத்திரனுக்கு சம்மதியாமலும், மனுபுத்திரனுக்கு தாமதியாமலும், பூண்டுகள் மேல் வருகிற மலையை போலவும், பூண்டுகள் மேலே வருகிற மலையை போலவும் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சொல்ற 8வது சொல்றாரு, மீதியான சிங்கம் காட்டு மிருகங்களே இருக்கிறது சமமானது. கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார். இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமமாகவும் ஜாதிகளுக்கு அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். சிங்கத்துக்கு ஒப்பனையாக கட்சிக்கிற மிருகங்களுக்கெல்லாம் ராஜா சிங்கம், அந்த சிங்கத்தை போல மீதியா இருக்கிற ஜனங்களை கர்ஜிக்க பண்ணுகிறவராய் காணப்பட போறார். கடைசியாக இந்த வார்த்தை கூட வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அதே அதிகாரத்தினுடைய சோதரம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. 7:18 தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து
அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என்றென்றைக்கும் கோபம் வைக்கும். என்னைக்குமே அவர் கோபமா இருக்க மாட்டார். சில கோபம் வந்து ஆறாது, சில கோபம் வந்து ஜன்ம சுபாவம் மாறவே மாறாது. ஆனா கிருபை நம்ம மேல வைக்க விரும்புகிறபடினால அவர் என்றென்றைக்கும் இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், நேசிக்கிற தேவனாயிருக்கிறபடினால என்றைக்கு மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைகிறவனாய் காணலாம். மாம்சத்தின் கிரிகள் ஒன்றுக்கு உதவாது, எல்லாம் அழிக்கப்படும். நம்மை கூட்ட போகிறார், சேர்க்க போகிறார். எங்கே சேர்க்க போகிறார் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசங்களுக்காக, நம்முடைய தேசத்துள்ள நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு சோத்திரம், ஒரு பகுதி கிராம மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரிகளை கர்த்தர் அழித்து போடும்படிக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஏசப்பா, நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே கூட்டுவேன் என்று சொன்னீரே, எங்களை சேர்ப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, மாம்சங்கள் அழிக்கப்படும் போது கூட்டுகிறவராய் ஆவியில தரங்கள் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் அக்கிரமம் ஆண்டவரே. தேவனுடைய திட்டமோ அவருடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவ சுத்தம் ஐயா. நீங்க மனுஷருடைய எண்ணத்தை இப்போ நாங்கள் இல்லாதபடி உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே, உம்மை போல வாழணும் ஆண்டவரே, உம்மை போல ஜெபிக்கணும், உம்மை போல நேசிக்கணும், உம்மை போல அரவணைக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த தேசத்தை விட கரத்துல கொடுக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனஜாதி கோத்திர மக்களுக்காய் வருகிறோம். மிஷனரி குடும்பங்களுக்காய் வருகிறோம். ஊழியக்கார குடும்பங்களுக்காய் வருகிறோம். விசுவாசி குடும்பங்களுக்காய் வருகிறோம். ஒவ்வொரு மக்கள் மேல தெய்வீக பாதுகாப்பு இந்த காலகாலிலே கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னோடு போராடினவனை தேடிய காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவாறு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஒரு வழியா வர்ற பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7 வழியாய் கடல் சொல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர்கள் பட்சத்தில் இருக்கிறார், விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. அந்த தேசத்திலே ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், சிறு பிள்ளைகள் வாழ் எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. விசேஷமே கர்த்தாவே ஒரு சபைக்காய் ஸ்தோத்திரம். சபையில கொடுத்திருக்கிற விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், எல்லா சஞ்சலங்கள், கண்ணீர், பாவம் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படி சொல்லிக்கிறோம். இந்த நாள் முழு கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்தோட வருகை மட்டும் கிருபையும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படும்.